ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து டேட்டா வேலிடேஷன் லாஸ்ட் கான்செப்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். இது எதுக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து எதுக்குன்னா, ஒரு செல்லில் ஜென்ரலாக வந்து ஒரு டேட்டாவை டைப் பண்ணுவோம். ட்ராப் டவுன் லிஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு செல்லில் மல்டிபிள் வேல்யூஸை நம்ம டைப் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. ஸோ ஒரு செல்லில் மல்டிபிள் வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கிறதுக்காக, டைப் பண்ணுறதுக்காக இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் யூஸிங் டேட்டா வேலிடேஷன்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஷீட் 1 இருக்குது. நான் இன்னொரு ஷீட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஷீட்டில் ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து நம்ம டைப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹார்ட் டிரைவ், அந்த மாதிரி கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செல்லிலும் ஒவ்வொரு டேட்டா வந்து டைப் பண்ணுவோம். நம்ம டைப் பண்ணாமல் ஒரு செல்லில் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணலாம், டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அது எப்படின்றது, இப்போ இந்த ஒரு செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹார்ட் டிரைவ் டைப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹார்ட் டிரைவ் வேணும், பென் டிரைவ் வேணும். ஸோ பென் டிரைவ் அப்படின்னா நம்ம அந்த செல்லை ஓவர் ரைட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனால் நமக்கு என்னென்னா டைம் வேஸ்ட், மிஸ்டேக்ஸ்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டைப் பண்ணாமல் டேட்டாவை ஒரு செல்லில் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் ஷீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நேமு டைட்டில் வச்சுக்கிறேன். இதெல்லாம் கம்ப்யூட்டர், ஹவுஸ், கீபோர்டு, ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ். ஸோ பென் டிரைவ் இந்த மாதிரி ப்ராடக்ட் லிஸ்ட்னு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட்டுங்களை மொத்தம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செல் ரேஞ்சுன்னு நேம் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு நேம் வைக்கிறேன். இந்த மொத்த ஐட்டம்ஸ் சேர்த்து நான் ஐட்டம்ஸ் அப்படின்னு ஒரு நேம் வைக்கிறேன், இந்த மொத்த செல்லுக்கு சேர்த்து. ஓகேங்களா? ஸோ A2லேருந்து A6 வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாங்களை நான் மொத்தம் செலக்ட் பண்ணி காமனாக ஒரு நேம் வைக்கிறேன், ஐட்டம்ஸ்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு வாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு ஷீட்டில் நம்ம டேட்டா டைப் பண்ணாமல் சூஸ் பண்ண போகிறோம், செலக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வித்தவுட் டைப்பிங் யூ கேன் டிஸ்பிளே எ நேம் இன்டு எ செல். ஓகேங்களா? அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இங்கே நான் ஒரு டைப், இங்கேயும் ஒரு டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் நேம், ப்ரைஸ், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நான் டைப் பண்ண போதில்லை. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ப்ராடக்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம டைப் பண்ண ப்ராடக்ட்டுங்களை ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ணாமல் ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்னுடைய நேமை டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். சரி, இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, எந்த செல்லுலேருந்து எந்த செல்லு வரைக்கும் அப்படின்றத நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் A2லேருந்து A10 வரைக்கும் எனக்கு வேணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. டிசைட் பண்ணிவிட்டு டேட்டா என்ற ஒரு மெனுக்கு போய்ட்டு டேட்டா வேலிடேஷன் என்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல செட்டிங்ஸ் வரும். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல போய்ட்டு லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ், நம்மளுக்கு டிஸ்பிளே அந்த டேட்டா வந்து எங்கேருந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து ஷீட் 1ல் டைப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷீட் 1ல் இருக்கிற டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக ரேஞ்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா ஷீட் 2ல் போய்ட்டு இந்த இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ இது மொத்தமே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு இந்த மொத்த டேட்டாவுக்கும் நம்ம காமனாக ஒரு நேம் செட் பண்ணலாம். அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, செலக்ட் ஈக்குவல் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட் மெசேஜை கொடுக்க போகிறோம். செலக்ட் இங்கே டைப் பண்ண போதில் ஸோ செலக்ட் ப்ராடக்ட், செலக்ட் ஏ ப்ராடக்ட் அப்படின்னு டூல் டிப்பு மாதிரி நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துலன்னா ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஓகேங்களா, டிஸ்பிளே ஆகுதுங்களா? ஸோ இந்த இடத்துல சின்னதாக லிஸ்ட்டு மாதிரி ஒரு சின்ன பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்ன ப்ராடக்ட்டை நம்ம இது பண்ண போகிறோன்றது அது செலக்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ராடக்ட்டுங்களை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர், ஸோ ப்ரைஸ் வந்து 25,000, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ இந்த செல்லுக்கு வேணும் நம்ம. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை செல்லுக்கு வேணுன்றதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ மொத்தம் நீங்கள் இப்போ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டே நம்ம எத்தனை செல் அதாவது ரோக்கு வேணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரே ஒரு ரோக்கு மட்டும்தான் நான் ஒரே ஒரு A2 ரோக்கு மட்டும்தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கீழே இருக்கிற டேட்டா இந்த ரோக்கெலாம் நம்ம க்ரியேட் பண்ணுறது எப்படின்றத இப்போ நான் மறுபடியும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து A3லேருந்து A10 வரைக்கும் நான் வந்து டேட்டா வேலிடேஷன் பண்ணி ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிங்க A10 வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். A3லேருந்து A10 வரைக்கும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் லிஸ்ட் சோர்ஸ் வந்து ஐட்டம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இன்புட் மெசேஜில் இதுக்கு வந்து இன்புட் பாக்ஸு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்புட் மெசேஜ் வந்து நமக்கு தேவையில்லை. ஓன்லி இந்த சோர்ஸ் ஆப்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகும். ஸோ ஓகே பாருங்கள், இப்போ செகண்டில் வந்து செகண்டில் மவுஸ், ஸோ மவுஸ் வந்து 450, கீபோர்டு 750. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டைப் பண்ணாமல் ஒரு செல்லில் டேட்டாவை சூஸ் பண்ணுறது எப்படி, செலக்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறது ஈஸியாக. ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணுறது டைம் வேஸ்ட்டாக இல்லை பை மிஸ்டேக் எதுனா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுறதப்போ பை மிஸ்டேக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம டைப் பண்ணாமல் ஸோ ஒரு வாட்டி நம்ம டைப் பண்ணி ப்ரீடிஃபைண்டாக இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டா அதிலேருந்து நம்ம ஒவ்வொரு டேட்டாவும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற ப்ரைஸ் ஸோ அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ணி இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராடக்ட்டுங்களை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரே ஒரு செல்லில் நான் வேறு டேட்டா கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு பென் ட்ரைவ் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரே செல்லில் மல்டிபிள் டேட்டாவை நம்ம சூஸ் பண்ணிக்கிறதுக்காக செலக்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த வேலிடேஷனில் ட்ராப் டவுன் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த A1 என்ற ஒரு செல் இருக்குது. இந்த A1 என்ற செல்லில் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு டேட்டா வேலிடேஷனில் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன். சோர்ஸ் என்ற இடத்துல எஸ் கமா நோ அப்படி டைரெக்டாக கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி கூட நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்போ ஜெண்டர் வந்து மேல் ஃபீமேல் அந்த மாதிரிலாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் காமன். ஸோ இந்த மாதிரி காமனான ஃபீல்டுலாம் நம்ம இந்த மாதிரி ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்ஆர் நோக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபீமேல் மேல் அப்படின்றது கூட வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், மேல் ஃபீமேல் செலக்ட் பண்ணிவிட்டோம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் மேல் ஃபீமேல். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேல் ஃபீமேல் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது
இந்த மாதிரி நம்ம ஓனாக ட்ராப் டவுன் லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?